பாவத்திலிருந்து கழுவப்படுவதற்காக அவருடைய இரத்தம் சிந்தப்பட்டது. அதனால தான் சகல பாவங்களிலிருந்து நம்மை சுத்திகரிக்கிறது அவருடைய இரத்தம். அப்போ நாம் எங்கே அகப்பட்டு இருக்கிறோம், யாரிடத்திலே குடியிருக்கிறோம், எதை பின்பற்றுகிறோம், எதை நேசிக்கிறோம், இந்த 3 காரியங்களை குறித்து நாம் எண்ணி பார்த்தோமானால் நம் வாழ்க்கை சீரமைந்துவிடும். நாம் வாழ்க்கையை சீர்படுத்த வேண்டுமானால் நாம் எங்கே இருக்கிறோம், எதை நாடிக்கொண்டிருக்கிறோம், எதை விரும்புகிறோம். சூரியனுக்கு கீழே எல்லாமே மாயை. இந்த மாயை உலகை நாம் பற்றி கொண்டோமானால் தேவனை பற்றி கொள்ள முடியாது. 2 எஜமானுக்கு நீ வேலை செய்ய முடியாது. ஒன்றை விற்று ஒன்றை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீ தேவனை ஏற்றுக்கொண்டேயானால் உலகத்தை வெறுக்க வேண்டும். நீ உலகத்தை ஏற்றுக்கொண்டேயானால் தேவனை விரும்ப முடியாது. ஏனென்றால் தேவன் பரிசுத்தராய் இருக்கிறார், உலகமோ பரிசுத்த குலைச்சலாய் இருக்கிறது. தேவனோ வெளிச்சமாய் இருக்கிறார், பூமியோ இருளாய் இருக்கிறது. ஆனால் நாம் பார்க்கும் பொழுது அது வெளிச்சத்தை போல காணிக்கிறது, ஆனால் ஆத்மாவுக்கு அது இருளாய் காணப்படுகிறது. அதனால தான் சூரியனுக்கு கீழே எல்லாம் மாயை. இந்த மாயை காரியத்தை நாம் புரிந்து கொள்வது எளிதானது அல்ல. மாயை உன்னை இழுத்து கெட்டி வைத்துவிடும். வாலிபர்கள் எதில் இடறி இருக்கிறார்கள், திருமணம் முடிந்தவர்கள் எதில் இடறி இருக்கிறார்கள், பிள்ளை பெற்றவர்கள் எதில் இடறி இருக்கிறார்கள், பிள்ளைகள் எதில் இடறி இருக்கிறார்கள், முதியோர்கள் எதில் இடறி இருக்கிறார்கள். இப்படி மனிதர்களை குறித்து தேவன் வெகுளப்பட்டு கொண்டு இருக்கிறார். எல்லாத்தையும் படைத்ததில் தேவன் சந்தோஷப்பட்டார். ஆனால் தன் சாயலில் உருவாக்கப்பட்ட மனுஷனை மிகவும் நேசித்தார், தன் சாயலிலே உருவாக்கினார். ஆனால் ஒரு கட்டத்தில் அந்த மனிதனை வெறுக்கிற அளவுக்கு, இவனை ஏன் உண்டாக்கினேன் என்று சிந்திக்கிற அளவுக்கு அவர் வேதனைக்குள்ளாக தள்ளப்பட்டார் இன்று வரைக்கும். ஆனால் சொல்கிறார், நீ உன்னை விடுவித்துக்கொள், பிற்பாடு அந்த 8ஆம் வசனம் சொல்கிறது, பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று சேனையின் கர்த்தர் சொல்லுகிறார். மகிமை உண்டாக வேண்டும். உன் வாழ்க்கையில் கர்த்தர் மகிமையை வைத்திருக்கிறார். உன்னை மகிமையின் நிமித்தம் நடத்துவதற்கு அவர் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறார். இடம் கொடுக்க வேண்டும். நீ உன்னை விடுவிக்க வேண்டும். சிலர் சொல்லுவாங்க, என்னால் இந்த பாவத்தில் விட முடியல, அது எப்படியாவது என்னை இழுத்து கொள்ளுகிறது, அது